பவாவின் உரைகள் குறித்து சந்திரா அவர்களின் உரைகள். பவாவோட உரைகள் என்னென்ன இருக்குன்னு எனக்கு புத்தகத்தில் இருக்குது தெரியாது. நானும் எல்லாரையும் மாதிரி பவாவை பற்றி பேசுகிறேன். எனக்கு பவான்னு சொன்னாவே ஒரு பெரிய திரள் அப்படிதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவர் தனி மனுஷனே கிடையாது. அவரை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா சமூகத்தில் முக்கியமான பதவி வகிக்கிற நிறைய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் எல்லாருமே அவருக்கு நெருக்கமாக இருக்காங்க. அவரை தேடி போகிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அவர் ஒரு எழுத்தாளர், இலக்கியத்தை அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இவ்வளோ பேரும் அவர் மேலே அன்பு கொண்டிருக்கணும். அவரை அவருக்கு தேடி போய் அவர்கிட்ட பேசுகிறதுக்கும் காரணம் நான் நினைக்கிறேன். எனக்கு பவாவை பார்த்தா எப்போவுமே அதிசயமாக தான் இருக்கும். ஒரு எழுத்தாளராக தான் எனக்கு முன்னே தெரிஞ்சார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய கதை சொல்லியாக இந்த மாதிரி இருக்கார். சமூகத்தில் அவ்வளோ இப்போலாம் யாருமே பெருசாக வாசிப்புங்கிறது, இலக்கிய வாசிப்புங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஒரு காலகட்டம் தான் அது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரும் கூட்டத்தை இலக்கியத்தை நோக்கி திருப்பி கூட்டிகிட்டு வராருன்னா அது பவாவோட பங்கு, பெரும் பங்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இளைஞர்கள், தமிழே வாசிக்க தெரியாதவங்க கூட இப்போ பவாவோட கதைகளை கேட்டு தமிழ் இலக்கியங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பவா சொல்கிற அத்தனை கதைகளுமே மிக சிறப்பு வாய்ந்த தமிழில் மிக முக்கியமாக பேசப்பட்ட கதைகள் தான் அவர் சொல்கிறாரு. அதன் மூலமாக இந்த தமிழ் சமூகத்துக்கே அந்த இலக்கியத்தை அறிமுகப்படுத்தி ஒரு இலக்கிய சிந்தனை உள்ள ஆட்களாக மாற்றுறதுல ஒரு பெரும் பங்கு பவாவுக்கு இருக்குது. எல்லாரையும் மாதிரி தான் பவா எப்போ நம்ம நண்பரா, தெரிஞ்சவரா, அன்பானவரா எப்போ அடைஞ்சோங்கிறது எனக்கு நிச்சயமான ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் நான் எழுதிட்டுருக்க முதலாக எழுத வர எல்லாரும் அவரை போய் தேடி போய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கிட்ட போய் நம்மளை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம எழுத்து நல்லா இருந்ததுன்னா நம்மளை அவர் தேடி வருவார். நம்மளை தேடி அப்போ அதனால் எனக்கு எப்போ அவர் அறிமுகமானாருன்னு எனக்கு தெரியல. நான் முதல்ல எழுத ஆரம்பித்த 2006, 2007 என்னுடைய ஒன்று 2 கதைகள் வர்றப்பே கூப்பிட்டு அவரே பேசுவார். பேசி அவர் அப்படி தான் எனக்கு பவா அறிமுகமானார். அதே போல் நம்மளை எழுத்தாளர்கள், முதல் முறையாக எழுத வந்த எழுத்தாளர்களை இந்த எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுங்கிறதுல ரொம்பவே முக்கியமானது. தமிழ் இலக்கியத்தில் அது ஒரு பெரிய விஷயம் இருக்கும். உடனே எழுத வந்துட்டாங்கன்னா உடனே அவங்க நல்லா எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. எல்லாரையும் போய் சேர்ந்துட மாட்டாங்க. அப்படி இந்த மாதிரி பவா மாதிரியான ஆட்கள் தான் அவங்கள கொண்டு போய் இவங்க ரொம்ப நல்லா எழுதிட்டுருக்காங்க, இவங்களோட படைப்பு, இவங்களோட கதைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற அறிமுகத்தை பல முதல் புத்தகங்களை போட்ட எழுத்தாளர்களை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அப்படி தான் என்னோட கதைகள் கூட எனக்கு சினிமாவில் இருக்கிறதுனால பாலுமேந்திரன் இங்கே நிறைய பேருக்கு பிடித்த இயக்குனர். அதே போல் தான் எனக்கு பிடித்த இயக்குனர். எனக்கு ஒரு 5-6 வருஷமாக நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் பாலுமேந்திரா சாரை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் என்னோட பெரிய இதுவாக இருந்தது, அவர் விருப்பமாக இருந்தது, அவரை சந்தித்து பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விருப்பம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நான் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஒரு 2012 இருக்கும், 2012 ஒரு நாள் ஒரு காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. 6 மணி. நான் ஃபோனை எடுக்கிறேன். நான் பாலுமேந்திரா பேசுகிறேன் அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கே பாலுமேந்திரா பேசணும் அப்படின்ட்டு பயங்கர. ஏன்னா அப்போ நான் டைரக்ட் பண்ணல, புத்தகம் வெளியிட்ருக்கேன். இனிமேல் எனக்கு எப்படி அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி எழுந்தடிச்சு அப்படி உட்காந்து, சார் சொல்லுங்கள் சார், என்னங்க சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், உங்கள் கதையை படித்தோம்மா, காட்டின் பெருங்கனவுன்னு ஒரு தொகுப்பு, இந்த தொகுப்பு படித்தோம்மா, ரொம்ப நல்லா இருந்தது, பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. நான் விஷுவலில் என்ன ஒரு இது கொடுக்கணும் அதே இது உங்கள் கதையில் இருந்துச்சுன்னா அந்த தொகுப்பை பற்றி அவ்வளோ பிரமாதமாக அப்படி பேசினார். எனக்கு கை கால் நடுங்கி தான் அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் மதிக்கிற, நான் மாஸ்டர் நினைக்கக்கூடிய ஒருத்தர் என்கிட்ட அப்படி பேசுகிறாரு. அப்போ அவரே சொன்னார், எப்படி எனக்கு உங்களை தெரியும்னா பவா எனக்கு உங்கள் புத்தகத்தை அனுப்பி கொடுத்தாரு. அப்படி என்னுடைய மிகப்பெரிய ஒரு இது அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பாலுமேந்திரா சாரோட ஒரு தொடர்பு எனக்கு உருவாச்சு, பழக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த மாதிரி நம்மளை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ
அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து மிகச்சிறந்த ஒரு இதை செய்வார். இதுக்காகவே வந்து பவாவுக்கு வந்து இளம் எழுத்தாளர்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும். கண்டிப்பாக வந்து அவங்களுடைய எழுத்து வந்து சிறப்பாக இருந்ததுன்னா அது வந்து எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துருவாருங்கிறது இது. அதே போல் தான் வந்து இப்போ சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கு இந்த மெல்லச்சிதறு புத்தகத்தை வந்து இங்கே வெளியிட்டாங்க அப்படின்னு. ஆனால் இவர் வந்து இவரோட இந்த கதைகள் கதையாடல் நிகழ்வு நடக்கிற ஒரு இடத்துல எப்போ வந்து நம்ம புக்கு நல்லா எழுதணும்னா நம்ம அவர் கூட தொடர்பில் இருக்கலாம், நம்ம பேசவே தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை, நம்மளோட படைப்பு வந்து வெளியில் வந்தால் போதும். அப்படி தான் வந்து என்னோடய சோளம் தொகுப்பு மொத்த சிறுகதைகள் தொகுப்பு வெளியில் வந்துருந்துச்சு. அது வந்து ரொம்ப நல்ல தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ பேட்டி எல்லாமே கொடுத்தார் புத்தக கண்காட்சியில். அதே சமயத்தில் என்னை வந்து அவருடைய இந்த கதையாடல் நிகழ்ச்சியில் திருப்பூரில் நடக்குது. எழுத்தாளர் இமயத்தோட செல்லாத பணம் கதையை பற்றி அவர் அங்கே பேசுகிறாரு. அந்த நிகழ்வில் என்னை வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக வந்து இப்போ இவரோட கதையாடல் நிகழ்ச்சிக்கு வராங்கன்னா அங்கே வந்து ஒரு எல்லாமே புதுசாக நம்ம அங்கே போய் புதுசாக வந்திருக்கவங்க இலக்கியத்தை வாசிக்கக்கூடியவங்களோ அல்லது வந்து இந்த கதையாடலை கேட்டுட்டு போய் இலக்கியத்தை வாசிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது ஒரு புது வாசகர்களை மத்தியில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இதை வந்து அவரோட அந்த நிகழ்வில் வந்து என்னோட சோளம் தொகுப்பை அவர் அறிமுக கூட்டம் வந்து வைக்கிறார். அதுக்கு வந்து எழுத்தாளர் பாலமுருகன் வந்து பேச கூப்பிட்றாரு. இது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சிட்ருப்பார். ஸோ வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு பெரிய கூட்டத்தை வந்து இலக்கியத்தின் பக்கம் திருப்புற பவாவோட இந்த செயல்பாட்டுக்கு வந்து என்னுடைய நன்றியும் அன்பையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் இது இந்த நாலுமே புத்தகங்கள் அவருடைய உரைகள், கதைகள், உரையாடல், நேர்முகம் இப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு எப்போவுமே ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுனால கேட்குறத விட கதைகள் கேட்குறத விட நேர்காணல்களை வந்து கேட்குறத விட படிக்கிறப்போ வந்து வாசிக்கிறப்போ எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி வந்து இவர் பேசிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புத்தகங்களாக வந்து பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றான இருக்குது. இதற்காக இந்த அவருடைய கதைகள், அதாவது கதையாடலை இந்த நேர்காணல்கள்லாம் புத்தகமாக கொண்டு வந்த பரிதி பதிப்பகத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. சந்திரா அவர்களுக்கு நன்றி.